தங்களுடைய தலைவர்களை எல்லாம் இழிவாக பேசிய ஒருவரோடு அந்த மேடையிலே அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார் என்று அவரே அதே தலைவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவுடன் கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமி சொந்த கட்சியினருக்கே துரோகம் செய்துவிட்டதாக கூறிய திமுக எம்பி கனிமொழிக்கு பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். சிறுபான்மையினருக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையாகட்டும், இது அத்தனையும் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் என்று சொன்ன அதிமுக அதோடைய தலைவர் இன்று அவருடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் சமீபத்தில் தான் சிறுபான்மை மக்களோடு நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக பேசினார் மேடையிலே. ஆனால் இன்று அதே மேடையிலே யார் அந்த மசோதாவை நிறைவேற்றினார்களோ அவரோடையே அந்த மேடையிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதைவிட மோசமாக தன்னுடைய கட்சியின் தலைவர்களை, பேரறிஞர் அண்ணா, அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையிலே அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. யாருடைய தலைமையில கூட்டணி அமையுதோ அவங்க தான் அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள், பேசுவார்கள். இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது. தங்களுடைய தலைவர்களை எல்லாம் இழிவாக பேசிய ஒருவரோடு அந்த மேடையிலே அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார் என்று அவரே அதே தலைவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதனால இதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லித்தரும். தமிழ்நாட்டு மக்கள் சிறுபான்மையினர் மட்டும் இல்லை, சிறுபான்மையர் மிக தெளிவாக அவங்களை எந்த காலத்திலும் நம்பியது இல்லை. வரக்கூடிய தேர்தலில் இவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம், இதுக்கு சரியான பாடத்தை மக்கள் அவர்களுக்கு கற்றுத்தருவார்கள். இவங்க தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் தங்களால் முடிந்த அளவு ஒரு ரத்ன கம்பளத்தை அவர்கள் விரித்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு அவங்க செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். தமிழ்நாடு தான் இன்னைக்கு அந்த ஒரு பாசிச அரசாங்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்திருக்கக்கூடியவர்களை இன்னைக்கு ரத்ன கம்பளம் விரித்து அந்த கதவுகளை திறந்துவிட ஒரு முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய தேர்தலிலே அவர்களுக்கு சொல்லித் தருவார். என்னுடைய தேர்தல் அதிகாரிகள் அறிவித்த பிறகு நான் உங்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அதற்கான பதிலை நான் சொல்றேன். சார், வேறு யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யல? நீங்க அது எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்த பிறகு யாரும் வேட்புமனு தாக்குனாங்களான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்ற அப்படியே நம்பி நான் எதுவும் கருத்து சொல்லிட முடியாது. அதாவது எடப்பாடியை பொறுத்த மட்டும் ஒரு துரோகம் செய்து விட்டார், பாஜகவோடு கூட்டணி வைத்ததுன்னு திருமதி கனிமொழி இப்ப பேசியிருக்காங்க. அவங்க எதிர்கட்சிக்காரங்க எதிராக தான் பேசுவாங்க. எங்க ஆட்கள் யாரும் எதுவும் பேசியிருக்காங்களா? கனிமொழி அம்மா பேசுறத நான் இப்படி கருத்து சொல்ல முடியும்? எங்க கட்சியில யாரும் பேசியிருந்தா அதுக்கான கருத்தை நான் கண்டிப்பா சொல்லுவேன். சார், என்டிஏல இருந்து விலகி இருந்த எடப்பாடி அவர்கள் திரும்ப என்டிஏக்கு வந்திருக்காரு. இது எப்படி அவர் சாத்தியமா? அரசியல் கட்சிகள் கூட்டணி சேருவதும் பிரிவதும் இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு காரணத்துக்காக பிரிந்திருக்கலாம், இன்னொரு காரணத்துக்காக இன்னைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களுடைய தலைமையிலே இன்னைக்கு அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். திரு அமித்ஷாவினுடைய வருகை ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க. வேற யாரும் திரு ஓபிஎஸ், டிடிவி இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு இடையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. புயல் அடிக்கும், மழை பெய்யும், இப்போ வெயில் அடிக்கு, நல்ல பருவ சூழ்நிலை தமிழக மக்களுக்கு ஏற்பாடு கிடைக்கும்.